அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ஃபெயிலியர் ஃப்ரேம் சீரிஸோட எபிசோட் 7 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் மேலே வேற லெவலா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ண பாப்பீங்க நம்புறேன். அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட் டிலேக்கான காரணமே நான் கிடையாது கைஸ். ஏன்னா அனிமேவை ரிலீஸ் பண்ற ஸ்டுடியோவே கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. இது முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6 எபிசோட் போட்டிருப்போம். அந்த 6 எபிசோடையும் நம்மளோட சேனல்ல போய் செக் பண்ணி பாத்துருவாங்க. இந்த எபிசோட் பிடிச்சவங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச ஏமாச்சு போடுங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கிப் பண்ண பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ண பார்த்து அது எனக்கு போதும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா. இப்போ நம்ம ஹீரோ சர்வைவ் ஆகி வெளியே வந்து அந்த டஞ்சன் கிட்ட 3 சோல்ஜர்ஸ்களும் பேசிட்டு இருக்கானுங்க. ஏய் இது பிளாட்டினம் கிறிஸ்டல் தானே? ஆமா யாருமே தெரியவா போகுது இது. இது ரிப்போர்ட் பண்ணலாமா கட்டாயமா நம்ம ஆலியன் நோட்ல? கண்டிப்பா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வேற எதுனாலும் சொல்லிடலாம். ஆனா நம்ம ரிப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். எல்லாம் சரிதான். ஆனா நீயே கொஞ்சம் இந்த யோசிச்சு பாரு. அவன் சொல்றதும் சரிதான். ஏன்னா இந்த பழைய டஞ்சன்ல கண்டிப்பா உயிரோட வெளியே வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. யாரா இருந்தாலும் செத்து போயிடுவாங்க. அதனால அவங்க செத்து போயிட்டாங்கன்னு நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக அதுக்கப்புறம் இப்ப ஹீரோவும் ஒரு சிட்டிக்குள்ள வர அந்த இடத்துல ஏதோ ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்தின இருக்காங்க. அந்த இடத்துல மாஸ்க் கடையில அவனுக்கு தேவையான மாஸ்க் அவனும் வாங்குறான். அதாவது தன்னோட ஐடென்டிட்டியை மறைக்கிறதுக்காக ஒன்னு எடுக்க அந்த கடைக்காரனும் இது ஃப்ளை கிங் பா. ஃப்ளை கிங்கா? அதாவது இவர் டிமோனிக் ரேஸை சேர்ந்த கிங். அது மட்டும் இல்லாம எல்லா நாட்டுக்கும் எதிரானவர் இவர் தான். எதிர்க்கிறதுக்கான காரணத்தை இவர் என்ன சொல்றாருன்னா எல்லாருமே இந்த இடத்துல ஹீவில் மட்டும்தான்றாரு. இதனாலேயே இவரோட சாவு பெரிய அளவுல எல்லாராலும் பேசப்பட்டது. ஹீரோக்கும் அந்த மாதிரியான ஆட்களோட மாஸ்க் தான் தேவை. ஏன்னா ஹீரோவோட நோக்கமே என்ன? அதுக்கப்புறம் பெட்ல இவ்வளவு யோசனை இருக்கா சார் தோக்கா உங்க கூட மறைஞ்சு இந்த ஜேர்னியில கலந்துன்னு இருக்கேன். கவலைப்படாதீங்க, என்னோட சுவாலியை உங்களுக்கு அர்ப்பணிப்பேன். அதுக்கப்புறம் ஹீரோவை தனியா வந்து இந்த மாஸ்க் பாக்குறான். நான் ஒண்ணு இந்த உலகத்துக்கு ஒரு ஹீரோவா வந்து சமன் பண்ணப்படல. அது என்னோட வேலையும் கிடையாது. அதனால இந்த மாஸ்க் போடும்போது உண்மையான டெவில் மாதிரி தான் நான் இருக்கேன். ஆனா அது விஷயம் இல்ல. அந்த காட் இஸ் விஷியஸ். அது மட்டும் இல்லாம எனக்கு எதிராக இருந்த அங்க இருந்த ஒவ்வொருத்தருமே எல்லாரும் தயாரா இருங்க. இந்த டெவில் கையில தான் உங்களோட சாவே. அதுக்கப்புறம் ஆன்டி டீமன் ஒயிட் கேஸ்ல மேக்னர்ன்ற கிண்டத்தில் தான் இருக்கு. அப்ப மீட்டிங் போட்டு இவங்க எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. யாருதான் அந்த 5 டிராகன் நைட்ஸை கொண்டவங்க? அதுக்கான மீட்டிங் தான் இது. சடனா யார் பண்ணிருப்பாங்க தெரியல. என்னால நம்பவே முடியல. ஏன்னா ஹியூமனிட்டியோட ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு இறந்து போயிருக்காரு. நீங்க சொல்றது சரிதான். அவங்களோட பாடியை வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இன்வெஸ்டிகேஷன் நடந்ததா இருக்கு. சரியா தான் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம மேல நாட்டுக்கு எனி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்கா? கடஸ் நீங்க சொல்லுங்க. சரி சொல்றேன். பிளாக் டிராகன் நைட்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரஸ் அஷரன் அவங்க தேடி தான் போயிருக்காங்க. ஆனா நேயோட ஹோலி நைட்ல முக்கியமானவதான் அவன். அந்த குப்பைக்கு அங்க என்ன வேலை? என்ன பண்றது? அவளதான் இந்த இடத்துல அமைதியை கொண்டு வர போறதா நம்பின்னு இருக்காங்க. அதனால அவளை நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நிறைய ரத்தம் சதுர இருந்ததை நான் பார்த்தேன். அப்ப கண்டிப்பா அவளும் செத்துட்டு இருப்பான்னு நம்புறீங்களா? நான் பேசுறது நேயை பத்தி. ஏன்னா அந்த ஹோலி கிங் ஆக்ரா லாஸ்ட் நைட்ல மூளை குழம்பி போய் இருந்திருக்காரு. பின்னாடி செத்துட்டு இருக்காரு. அதை பத்தி யார் கவலைப்பட்டான்? காடஸும் கவலைப்படாம நீங்க வேணா இருக்கலாம். ஆனா அந்த பிளாக் டிராகன் நைட்ஸ் வந்து சும்மா கிடையாது. ஏன்னா இந்த கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸ் எதிரா தி கிரேட் டீமன் எம்பரர் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அந்த எம்பரருக்கு எதிராக மத்த உலகத்துல இருந்து நம்ம ஹீரோஸை வரவேற்கிறோம். அப்ப ஹெல்லர் வச்சு இருக்க ஒருத்தனும் ஆலன் நாட்டை சேர்ந்தவங்க அந்த டீமன் வரது காத்து நிற்கீங்க போல. என்ன இது கதையா இருக்கு? நீங்க சொல்றது பார்த்தா எங்க மேல சந்தேகப்படுற மாதிரியே பேசுறீங்களே. எப்ப எல்லா ஈவில்ஸும் வெளியே வருதுங்களோ கண்டிப்பா அதர் நேஷன்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஆலன் நாட்டுக்கு எதிராக திரும்பறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கு வேற வழி இல்லைன்னா அப்போ இந்த ஒரே உலகத்துல உங்களை எதிர்க்கிற நோக்கம் தான் எங்களோட கடைசியா இருக்கும். காடை கொள்றதுக்கான ட்ரெடிஷனா இது ஏத்துக்கலாமா? ஏதோ வேணா எடுத்துக்கோங்க. ஆனா நீங்க ஏன் இவ்வளவு அக்கறை போறீங்க எங்க மேல? ஆஹா என்ன மன்னிச்சிடு, நான் இதுல தலையிட்டது. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இதெல்லாம் நீ பேசுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். நீங்க யாருன்னா இதுல யோசிக்கிறீங்களா? சரஸ் அஷூரன்ஸ் தான் அந்த 5 டிராகன் நைட்ஸை கொண்டவன்னு அவன் மேல சந்தேகப்படுறீங்களா? எல்லாரும் அமைதியா இருக்க. அப்ப இந்த கிங்க கிட்டே ஒருத்தனை வந்து ஒரு ரகசியத்தை சொல்றான். இல்ல இப்பதான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அந்த பிளாக் டிராகன் நைட்ஸை ஒரு குரூப் தான் அழிச்சிருக்காங்க. நாங்க தான் கொன்னோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிறாங்க. அது ஊர்ஜாலம். என்னது? அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அவங்க தான் அஷின்டோ குரூப் ஆஃப் சாசரஸ். அதுக்கப்புறம் ஹீரோவை கூட்டின்னு நம்ம ஷரஸும் ஆஹா நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம் அந்த கோல்டன் டீமன் ஜோன்ல நார்த் சைடுல இருக்கும். இதுவாது இந்த சிட்டி உண்மையிலே பர்ஃபெக்டான பிளேஸ் தான். ஆமா என்ன அங்க நடக்குது? ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு பார்த்தா அது இந்த ஐரோப்பிய நாகரிகத்துல ஒரு ஸ்டேடியத்து மூலியமா வீரர்கள் 2 பேரும் சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்பாங்களே அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு அரேனா இருக்கு இந்த உலகத்திலயும். இதுக்கு பேரு பிளட் கொலோசியம். என்னது பிளட் கொலோசியமா? ஆமா இந்த இடத்துல ஸ்லேவ்ஸ் அண்ட் மெர்ச்சன்ட்ஸ் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அடிச்சுக்கின்னு கொன்னுப்பாங்க. இந்த ஃபைட்டர்ஸ் எல்லாரையுமே நாங்க பிளட் ஃபைட்டர்ஸ் தான் சொல்லுவோம். இதுல ரிவார்டா அவங்களுக்கு விக்டரி கிடைக்கும்ல. ஓ இது பேரு கொலோசியமா? எனக்கு தெரிஞ்சு நம்ம உலகத்துல ஏன்ஷியன் ரோமோட நாகரிகத்துல இருந்த மாதிரி தான் இங்க இருக்கு. இது எல்லாமே பராமரிக்குது இந்த டக் ஆஃப் ஓர்ஸா அப்புறம் இந்த மெர்சனரி கில்ட்ஸ் தான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பொழுதுபோக்குக்காக ஒரு சண்டை போடுவாங்க. ஆனா இதுல ஜெயிக்கிற முக்கியமான வீரர்களை அவங்க போருக்காக வாரிசை தேர்ந்தெடுப்பாங்க. பார்க்கவே நல்லா இருக்கு. பணத்தை சேகரிக்கிறதுக்காக ஒரே ரூமை கேட்டு வாங்குறாங்க. உங்களுக்கு பரவாயில்லையா மாஸ்டர்? எனக்கு பரவாயில்ல. நீ என்ன ஏதோ நினைச்சு இருக்க போல. நான் ஒரு நல்ல பையன். இதை கேட்டு அவ்வளோ ஆமா நீங்க நல்ல பையன் தான். எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாதுன்னு அவங்களும் சொல்ல. சரிவா சாப்பிட போவோமா? ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவங்களும் கிளம்ப. இப்போ ஹோட்டல்ல அப்பா அடியோ இந்த கேபிட்டல் சிட்டில இந்த கடையில என்ன எவ்வளவு கஸ்டமர்
போஸ்டமஸா. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ரூமர்ஸ் எல்லாம் பேசுறாங்க, அந்த பிளாக் டிராகன் நைட்டை கொண்டுட்டு இருக்கானுங்க. யாரா இருக்கும்? இல்ல ஒருவேளை அந்த ஷரஸ் அசூரன்ஸ் அந்த 5 டிராகன் நைட்ஸை கொண்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆனா அவன் ஆல்ரெடி இறந்துருன்னு சொல்லிருக்காங்க. இதை கேட்ட இவளுக்கு ஆஹா நெஞ்சு அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கு. நல்லதானே இருக்கு இலை வளர்த்தவனுங்க. என்னை பத்தி சாகரத்தை பத்தி பேசுனாலே இப்படிதான் தொண்டை அடிச்சுது பாத்தீங்களா. ஆனா கடைசியப்பட்ட அந்த அசிட்டோன்ற குரூப்பை சேர்ந்தவங்க தான் வந்து நைட்ஸை கொண்டதா சொன்னாங்க. அசிட்டோவா? ஆமா நீ சொல்றது அந்த குரூப் ஆஃப் சாசரஸ் தானே. அவங்கள பத்தின ரூமர்ஸ் இந்த இடத்துல நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் சரஸ் நீ என்ன நினைக்கிறீங்க இவங்க பேசுறத வச்சு? சில நாட்கள் அவங்க இந்த இடத்துல இருக்கிறதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இப்பதான் நம்ம அந்த வேலையை வேலை முடிச்சு வந்தனால இந்த வதந்தி பாத்தீங்களா எவ்வளவு தூரம் பரவிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கடைக்கு யாரோ ஓடிச்சு போட்ட ஆளுங்க வர இவங்கள பார்த்து ஷாக்கா வராங்க. ஏய் நாங்க தான் இந்த ப்ரொடெக்டர் ஆஃப் அஷிட்டோ. இவங்க தான் அஷிட்டோன்ற குரூப் சாசரஸ் சோல்ஜர்ஸ். அது நாங்க தான் அந்த 5 டிராகன்ஸ் நைட்டை கொன்னது நாங்க தான் சொல்லிட்டு கிளைம் பண்ணிக்கிறவனுங்க இந்த இடத்துல வரானுங்க. வாங்க உட்காருவோம். நாங்க ஓசா இருந்தவங்க நாங்க கேட்கறது இமீடியட் ஏத்துனாங்க அப்படின்னு அவனுங்க கட்டளையே போட. என்னடா இவனுங்க நம்ம கொன்னதை இவனுங்க கிளைம் பண்ணிக்கிறானுங்க. சில மக்களும் ஆஹா இந்த நைட்ஸை கொன்னவனுங்க ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கானுங்க, இவங்களோட வேலை எல்லாம் பயங்கரமா இருக்கும்ல. ஆமா சரஸ் இவங்களாம் பேசுறாங்களே ஏன் இந்த மாதிரி இருக்காங்க? 5 டிராகனை கொண்டவனுங்க இவனுங்களே இருந்தாலுமே பட் என்ன இருந்தாலும் அந்த டிராகன் கில்லர் லெவலுக்கு வராது. அது கூடவே அந்த லியோ பார்டிகன் பிளட் ஃபைட்டர். ஆமா அந்த ஃபார்பிடன் விச்சு கூட என்னது விச்சா? ஆமா அவ டார்க் எல்ஃப் தானே. இது வரைக்கும் யாரும் அவளை பார்த்ததே இல்ல. கிட்டத்தட்ட அவ காணாம போய் 10 வருஷங்கள் ஆயிடுச்சு. இல்லப்பா அப்ப கூட இந்த கேபிட்டல்ல அந்த விச்சை யாரோ மீட் பண்றதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் எங்க அதை பத்தின டீடைல்ஸ் கொடுக்குறீங்களா? இங்க குடிக்க 2 ட்ரிங்க்ஸ் எடுத்துவாங்க சாப்பிட எதனா கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுங்களுக்கு அதை வாங்கி கொடுத்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணதான் இப்படி எல்லாம் பண்றான். உட்கார தம்பி வாடா சாப்பிடலாம். அந்த ஃபார்பிடன் வச்சு பார்க்கக்கூடிய ஒரே ஒரு ஆளுனா எங்களுக்கு தெரிஞ்சு அந்த பிளட் ஃபைட்டர்னு சொல்லப்படுற ஒருட்டி தான். அவங்க நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க பிளட் ஃபைட்டர்னால அந்த கொலிசியம்ல தான் சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆளு இங்க வராங்க. இதை பார்த்துட்டு இவனுங்களே ஏய் தம்பி நீ உண்மையில லக்கியான ஆளுடா, ஏன்னா நீ கேட்ட அந்த ஆளு இப்போ உங்களை நோக்கி தான் வந்துங்கிறாங்க. இந்த இடத்துல இருக்கிறதுனால நீ அவங்க கிட்ட போய் பேசுதுன்னா பாரு. இவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளட் ஃபைட்டர் மான்ராய் எவா ஸ்பீட். எனக்கு நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேங்க அப்படின்னு நீராவும் அவகிட்ட போவேன். உங்களை பத்தின ரூமர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், அது உண்மைதான் போல. என்னோட பேரு ஹார்ட்டி, நான் ஒரு மிஷனரி. என்னோட பேரு எவா ஸ்பீட். அப்படியா நீங்க ஒரு பிளட் ஃபைட்டரா? உனக்கு என்ன வேணும்? ஹீரோவை இது கேட்டு ஷாக்காவே. நீ ஒன்னும் அந்த பிளட் ஃபைட்டர்ன்ற ஒரு கேள்விக்காக என் மேல இன்ட்ரெஸ்டா இல்ல, வேற என்னமோ ஒரு கேள்விக்காக தான் என்கிட்ட வந்திருக்கேன்றது தெரியுது. அது என்ன? சரி நான் சொல்றேன், உங்களை ஏமாத்த முடியாது போல. உங்களுக்கு அந்த ஃபார்பிடன் வெச்சு எங்க இருக்காங்க தெரியுமா? நீ கூடவா அந்த ரூமர்ஸ் எல்லாம் நீயும் நம்புறியா? இந்த கோல்டன் டீமன் ஜோன்ல அந்த வெச்சு எங்க இருக்காங்கன்றது எனக்கே தெரியாதுப்பா. அவனை நான் இது வரைக்கும் மீட் பண்ணது கிடையாது. அப்போ உங்களுக்கு கண்டிப்பா அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்றது தெரியாதுன்றீங்களா? சாரி நீ சொல்றது சரிதான், எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்கள சொல்ல இன்னொரு பக்கம் ஷெரஸ் ஏதோ பண்றாங்க. நீ எதுக்காக அவங்க கிட்ட போகணும்னு ஆசைப்படுறேன்? இல்ல என்னோட சின்ன ஒர்க்குக்காகவும் சில விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சதுக்காக தான் போறேன். என்னோட ட்ரீம் ஒரு ஸ்காலர் ஆகணும். ஓ அதுக்காக தான் இந்த ஜோன்ல வந்திருக்கியா? ஆனா நீ வந்த இடம் ரொம்பவே தப்பானதாச்சு தம்பி. இந்த இடத்துல இருந்து போயிடு. நான் தப்பா ஏதோ பேசியிருந்தா மன்னிச்சுக்கோ. முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு இந்த இடத்துல தங்கிட்டு நீ கிளம்பிடு சீக்கிரமா. நீங்க என் மேல இந்த அளவுக்கு அக்கறை படுறதுக்கு ரொம்பவே நன்றி. ரொம்பவே நடிக்கிற தம்பி, ஆனா நல்லாவே தெரியுது. அப்படியா? இல்ல நான் ஒன்னும் நடிக்கலைங்க. சரி இருந்தா நீ கொடுத்த காசை நீயே வச்சுக்கோ, எனக்கு உழைச்சி சம்பாதிக்கிறது ரொம்ப பிடிக்கும், ட்ரீட்லாம் எனக்கு வேணாம். அதுக்கப்புறம் அவளும் கிளம்ப. அவங்க உண்மையிலே போய் சொல்றாங்க. அப்படியா உன்னோட ஸ்கில்ல வச்சு கண்டுபிடிச்சிட்டியா? அப்ப இதுக்கு அர்த்தம் கண்டிப்பா எவா ஸ்பீடுக்கு தான் அந்த ஃபார்பிடன் விச்சு எந்த இடத்துல இருக்காங்கன்றது தெரியும். ஏன்னா நம்ம சரஸ் அவங்களோட காதை யூஸ் பண்ணி அவங்க போய் சொல்றாங்கன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த எவா ஸ்பீடுன்றவ ஒரு பொண்ணு. இரவரவங்க வந்துட்டு ஹாஹா மறந்துட்டேனே என்னாச்சு பிக்கி மார்க்கு சாப்பாடு கொடுக்கலப்பா. அதுக்கப்புறம் அவன் காண்டா இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோவோ தன்னோட உலகத்தை சேர்ந்து சீஸ் கேக்க கொடுக்குறான். அதை அவனும் சாப்பிட இன்னொரு பக்கம் இவ்வளவு சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்றான். என்ன இது ஃபுட்டு உங்களோட வேர்ல்ட சேர்ந்ததா இது அப்படின்னு இவனை கிட்ட வந்து கேட்க. ஆமா இடம் மடிச்சிருக்கு அப்படின்னு 2 வெக்கப்பட. நீ இதுக்கு முன்னாடி அதர் வேர்ல்ட சேர்ந்த ஃபுட் எல்லாம் டேஸ்ட் பண்ணது கிடையாது? ஆமா ஆனா இந்த உண்மையிலேயே சூப்பரா இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்குன்னா இன்னமும் நான் நிறைய தர கவலைப்படாத. அது மட்டும் இல்லாம அவளும் ஷாக் ஆகுறா. டிரான்ஸ்பரண்டான ஒரு பேகா, அதாவது கவர் தான், பிளாஸ்டிக் கவரு. அதுக்கப்புறம் அதை பார்த்து அவ ரசித்து நிற்க. இன்னொரு பக்கம் காத்து அடிக்க ஹீரோக்கு அவ கண்ணு முன்னாடி அவ ரொம்பவே அழகா தெரியுறான். அவன் ஷாக் ஆகிட்டு திரும்பிட்டு அவளும் பாக்குறான். என்னால நம்ப முடியல, என்னோட உலகத்தை விட்டு நான் இந்த இடத்துல வந்தாலும் ஒரு அழகான பர்சனை பார்த்து இருக்கேன். பெக்கிமாரும் அடுத்து என்ன பண்ணுன்னு கேட்க. சரி அடுத்தது நம்ம ஃபியூச்சர் பிளான் பத்தி யோசிப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஃபார்வர்டன் வச்சு எங்க இருக்காங்க பத்தின டீடைல் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக பிளட் ஃபைட்டர்ஸ் கிட்ட நம்ம நிறைய பேசணும், முக்கியமா அவகிட்ட. சரி கவலைப்படாதீங்க, நாளைக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க விரும்பலாம். ஆமாமா அதை போய் கேதர் பண்ணணும். ஆனா ஏன் இந்த பிளட் ஃபைட்டர்ஸ்லாம் இந்த மாதிரி பண்றாங்க? ஏன்னா எல்லாம் பணத்துக்காக தான். இவங்கள அடிமைகளை பிடிச்சி இந்த இடத்துல சண்டை போட வெட்டுச்சா இவங்க சுதந்திரத்துக்காக ஜெயிப்பாங்க. அது மூலியமா பணத்தை கட்டுற பீப்புள்ஸ் எல்லாருமே உற்சாகமாவதோட அந்த பணம் மூலியமா இவங்களை ஸ்லேவா பிடிச்ச ஓனருக்கு தான் மிகப்பெரிய லாபம்னால இவங்களை ஃப்ரீடமா விட்டுருவாங்க. ஆனா வெறும் பணத்துக்காக தான் இதை பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கொஞ்சம் கஷ்டமாகறான். அதுக்கப்புறம் இந்த எவா ஸ்பீடும் ஒரு குட்டி பொண்ணு கிட்ட கவலைப்படாத, நான் உங்க கூட இருக்கல. சரி லைட்டா பியர் அதிகமா குடிச்சிட்டேன், அதனால என்னோட கண்ட்ரோல் இருக்க மாட்டேன், இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு வெளியே இருக்கேன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்போ சந்தோஷமாக. அதுக்கப்புறம் இப்ப ரூம்ல இவ்வளவு ஸ்வாட் பிராக்டிஸ் பண்ணி பாக்குறான். ஹீரோ இதமே மருந்து பார்த்துன்னு இருக்க. மியூசிக் உண்மையில வேலை இருக்கும். ஆனா சிவிட் பார்க்கவே தன்னோட எனிமிஸ நியாயமான முறையில் தான் எதுக்குற விரும்புறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பிராக்டிஸ் முடிக்க. ஏன்பா எதனா இந்த காமட் ஃபைட் டெக்னிக் எதனா எனக்கு சொல்லி கூட, ஏன்னா எனக்கு மேஜிக் தான் அந்த அளவுக்கு தெரியும். க்ளோஸ்ல எவனா வந்தானா அடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. நீ இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னா நான் கண்டிப்பா சொல்லி தரேன், கவலைப்படுவீங்க. சின்ன ட்ரிக் நான் சொல்லி கொடுக்குறேன், அதை மட்டும் நீங்க பயன்படுத்துங்க. அப்புறம் என்னாச்சு? இல்ல இதுக்கு முன்னாடி ஹோலி நைட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான்
நான் தான் லேட்டா இருந்தேன், அதுதான் யோசிச்சு பார்த்தேன். அதுவும் என்னோட நாட்டுல. சரி வா கத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளும் ஹீரோக்கு கத்து கொடுக்குற தயாரா இருக்கேன். என்ன அட்டாக் பண்றான், அவனும் தயாரா இருக்க. இரு உன்னோட மேஜிக் நான் சொல்லல, பிசிக்கலா என்ன அட்டாக் பண்ணணும். சரி வெயிட் பண்ண, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குத்த பார்க்க அவளோட கையை பிடிச்சி பின்னாடி திருக்கி விடுறான். இதுதான் என்னோட டெக்னிக். எப்படி இருக்கேன், தன்னோட ஆப்பனண்ட் நகர ஓட முடியாம பண்ணும். இவ்வளவு டச் ஆகி இருக்கு ஹீரோ மேல, அதனால அவ்வளோ ஆஹா என்ன மன்னிச்சிருக்கேன், தெரியாதனமா உங்களை டச் பண்ணிட்டேன். இல்ல எந்த விதமான ப்ராப்ளமும் வேணாம், ஏன்னா பிசிக்கல் கான்டாக்ட் இருந்தா மட்டும் தான் எல்லாத்தையும் கத்துக்க முடியும். அதனால கண்டினியூவா கத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவை கத்துக்க. அதுக்கப்புறம் ஹீரோ இல்லாத போது அவ என்ன பண்றா, எல்லாரோட துணியை துவைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோவோட துணி அவளும் சார் தோக்காவோட தானே அப்படின்னு அவ ஸ்மெல் பண்ண. உண்மையில இதுல இருந்து அவரோட ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இதனாலே அவர் எனக்குள்ள இருக்கிற மாதிரி ஃபீல் தோணுதுன்னு புலம்ப. அடடா நான் என்ன பண்றேன், இது யாரும் பாத்துட்டாங்க அசிங்கம் பண்ணல அப்படின்னு பாத்துட்டு இருக்கேன். யாரும் இல்லையா, சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அதே வேலை பாக்க. ஆமா எங்க என்ன நடக்குது, ஆஹா பாத்துட்டு போலயே எவ்வளவு நேரம் தான் இந்த இடத்துல இருக்கீங்க, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டீங்க நம்புறேன். என்னோட மத்த துணிகளை கேட்டு போலாம் தான் வந்தேன், மன்னிச்சிருங்க செல்ஃபிஷா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்காம துணி தைக்க வந்துட்டேன், கொடுங்க நானே துவைச்சிடறேன், விடு நான் பாத்துக்கிறேன், இல்ல நானே துவைச்சு தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை வாங்க. அதுக்கப்புறம் அவங்க நைட்ல தூங்கும் போது ஹீரோவும் டைமை பார்த்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் அவளை பார்க்கும்போது உண்மையிலேயே சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹீரோ உண்மையான கைண்ட் பர்சன் தான். அதனால சரஸோட கடினமான உழைப்பு, எமோஷன்ஸ், அது மட்டும் இல்லாம அர்ப்பணிப்பு, தியாகங்கள், இது எல்லாமே தான் அவளை முன்னோக்கி போக செய்யுது. அதனால இதுக்கப்புறம் அவ எனக்காக வேலை செய்யறேன்னு இருக்கா, அது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் அவளை கண்மணிக்க என்னாச்சு சார் தோகா, நீங்க இன்னுமா தூங்கலையா, மூச்சுன்னு இருக்கீங்க, எந்த ரீசனும் கிடையாதுன்னு மூச்சுன்னு இருக்கேன், படிக்கணும் அவ்வளவுதான், அப்படின்னா இருங்க நம்ம எதனா டீ மாதிரி போட்டு குடிக்கலாமா அப்படின்னு அவளை எடுக்க. என்னப்பா பண்ற, நல்லா தூங்கத்துக்கான வழியை கண்டுபிடிக்கிறேன், இல்ல நல்லா மூச்சு நிறுத்துக்கு வழியை கண்டுபிடிக்கிறா, என்ன இது இத்தனை வயசுன்னு இருக்கேன். ஆமா இது சிமிலரா நிறைய இருந்தாலும் ஒவ்வொன்றுமே வெவ்வேறு விதமான எஃபெக்ட் கொடுக்கும். உதாரணத்துக்கு இதை குடிச்சு பாருங்களேன், லைட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் கொடுத்து சொர்க்கத்துல இருக்க மாதிரி பண்ண செய்யும். என்ன மனுஷன், ஆனா நான் அந்த இதுல சொல்ல சரி நல்லாவே புரிஞ்சுது, இரு நானே எடுத்து வந்திருக்கேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ ஒன்னு எடுத்து காமிக்க. அதுக்கப்புறம் அவனை டீ போட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் எடுத்துன்னு வரான். என்ன இது வெறும் சோப்பு கட்டு மாதிரி இருக்கு, இதை குடிச்சு பார்த்துட்டு அவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொல்ல, இது நல்லா தான் இருக்கு, சரி இப்ப வேணா உன்னோட அந்த லிக்விட்ஸை சேர்த்து பாரு இது கூட, சரின்னு சொல்லிட்டு அவளும் கலக்க பார்த்தா அதிகமா கலந்துறான். ஆஹா அதிகமா கலந்துட்டா சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணி சாப்பிட. பரவாயில்ல விடுங்க, கண்டிப்பா இதை குடிக்கணுமா, எந்த பிரச்சனையும் வராதுல, பயப்படாதீங்க, இது எல்லாத்துக்கு பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன், கண்டிப்பா நான் குடிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க குடிங்க. அதுக்கப்புறம் அவ குடிச்ச பிறகு ஹீரோ குடிச்சு பாக்க, பரவாயில்ல நல்லா இருக்கு, ஆனா என்ன கொஞ்சம் லைட்டா திக்கா ஆக்கிட்டேன், இப்போ உங்களுக்கு ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்கா, ரிலாக்ஸா என்னாச்சு. அதுக்கப்புறம் அவளை பார்த்தாக்க ஆஹா வேற என்னமோ கலந்துட்டோமே, எதுக்கு பதிலே என்ன தப்பா பண்ணிட்டியா, அப்ப ஹீரோக்கு பார்த்தா ஏதோ ரொமான்டிக் ஃபீலா தோணுது. இப்போ சார் தோக்கா என்ன மன்னிச்சிருங்க. ஓகே நல்லா புரிஞ்சுது, ஆனா நீ எனக்காக இது பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி, நான் போய் இப்போ கொஞ்சமாச்சும் படிக்கிறேன், அப்பதான் கான்சென்ட்ரேஷன்லாம் இது மேல இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ படிக்க அவ பிட்டு மேல இருக்கா, ஏய் என் புத்தியா இப்படி போகுது. அதுக்கப்புறம் அவளை கூப்பிட, அவளை பார்க்க ஹீரோக்கு ஒரு மாதிரி தோணுது, சரி நான் அவளை போய் தூங்குறேன்பா, ஏன்னா நாளைக்கு போய் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணல. அதுக்கப்புறம் ஹீரோவும் போகலான்னு பார்க்க, ஒரு நிமிஷம் சார் தோக்கா என்ன விஷயம், நீங்க உண்மையிலேயே இப்போ ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆள் தானே. ஆமா ஆனா இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க, முக்கியமா நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா என்னோட வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு வந்த பிறகும் சரி, இதுக்கு முன்னாடியும் சரி, பல நரக வேதனைகளை நான் அனுபவிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல எனக்கான ரிவெஞ்ச் நான் எடுக்க ஆசைப்படுறேன், அதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு போராடுறேன், அதுவும் அந்த சாபங்களுக்கு எதிராக. ஆனா நீ தப்பா நினைச்சுக்காத, நான் நல்லா தான் இருக்கேன், ஏன்னா நான் என்னோட வாழ்க்கையில அந்த அளவுக்கு கொடுமைகளை அனுபவிச்சிருக்கேன். அப்ப சரசா முன்னாடி போயிட்டு மண்டி போட்டு கவலைப்படாதீங்க, என்னோட பெஸ்ட்டை கொடுத்து கண்டிப்பா உங்களுக்காக நான் ப்ரொடக்டிவா உங்க கூட இருப்பேன், உங்களுக்காக நானும் அந்த ரிவெஞ்சில் கலந்துக்கிறேன், ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் மறுநாள் இவங்களும் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணலாம்னு பார்க்க இப்ப கொலிஜியம் இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்துட்டேன், என்னாச்சு கிடைச்சதா. அவரும் இருக்குதுல ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் பிளட் ஃபைட்டர். இங்க இருக்கிற நிறைய மக்கள் அவளை பத்தி தான் பேசினு இருக்காங்க எப்ப பார்த்தாலும். ஏன்னா எபாவ் ஸ்பீடு எப்ப இந்த இடத்துக்கு வந்தானோ அவ ஒரு ஸ்லேவா இருக்கும் போதும் இந்த அரேனாக்கு ஒரு ஸ்லேவா வந்திருக்கான். அவளோட ஃபர்ஸ்ட் ஃபிளைட்லயே பயங்கரமான வெற்றி அவ தேடி இருக்கான். அது எல்லாமே நடந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவளுக்கு தொடர்ச்சியான வெற்றிகள் மட்டும்தான். அப்பனா அவளுக்கான ஃபைனல் மேட்ச் இந்த இடத்துல இருக்கா. ஆமா, அப்பனா ஆல்ரெடி அவளுக்கான ஃப்ரீடத்தை அவ வாங்கியிருப்பான். இதுக்கு அர்த்தம் அதான். அப்பனா கண்டிப்பா இதனால பணத்தை பயன்படுத்தி அவளை எதுவுமே பண்ண முடியாது. ஆனா ஆல்ரெடி இவளுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே பணம் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா ஏன் யாருக்காக இதெல்லாம் அவ பண்றான். அதுக்கப்புறம் அவளும் ஒரு பேப்பர் கொடுக்க, என்னது ஒரு பொண்ணுக்காகவா. ஆமா, அவ ஒரு குட்டி பொண்ணுக்காக தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பண்றா. அவளுக்கு எப்பயும் ஃப்ரீடம் கிடைச்சாலுமே இன்னமும் சம்பாதிக்கிறதுக்காக அவ இந்த இடத்துல அந்த பொண்ணுக்காக தான் கஷ்டப்படுறான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். மோஸ்ட் பவர்ஃபுல் ஆஃப் தி பிளட் ஃபைட்டர்ஸ்ல பாஸ்ட்ல இது வரைக்கும் ஃபைனல் மேட்சஸ்ல நிறைய பேர் இறந்திருக்காங்க. அப்பனா இவளுக்கும் அதே நிலைமை வரும்ன்றியா. ஆமா, ஆனா நான் இதுக்கு மட்டும் ஒன்றும் பயப்படல. இந்த இடத்துல வேலை செய்யல பிளட் ஃபைட்டர்ஸ்க்கு எதிராக பல வேலைகள் டிஸ்அட்வான்டேஜா நடந்துன்னு இருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயமா, அதெல்லாம் மாத்து தானே நம்ம இருக்கும். நமக்கான க்ளூவை அவங்களே விட்டுட்டாங்க. சரி வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்ற பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்போம் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் வழக்கம் போல வேற லெவலா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ண பார்த்துருப்பீங்க. நம்ம பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மூஞ்சி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது. முக்கியமான விஷயம், நம்ம எவா ஸ்பீடுன்ற ஒரு பொண்ணு டைகர், அவர் ஒரு பீஸ்ட் இனத்தை சேர்ந்தவதான். அவளை இந்த கொலிஜியம் இடத்துல ஒரு ஸ்லேவா ஒரு ஓவர்நரும் எடுத்துட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபைட் பண்ணி அவளுக்கான ஃப்ரீடத்தை எடுக்க தான் பார்த்திருப்பான். ஃப்ரீடம் வாங்கிட்டு இருப்பா, சண்டை போட்டு எல்லாத்தையுமே. பட் ஆனா இந்த ஒரு குட்டி பொண்ணுக்காக சம்பாதிக்கணும்ல, அந்த வேலையை பார்த்துன்னு இருக்கா. ஹீரோ இப்போ இதெல்லாம் நிலைமை புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபைனல் மேட்ச் வர அவளுக்கு வரப்போகுது. இவ்வளவு கொலை தான் ஏதோ பிளான் பண்றாங்க போல. ஹீரோவும் தயாரா இருக்கான் அதை தடுக்கிறதுக்காக. இதுக்கப்புறம் உண்மையிலே வேற லெவலில் போகும். அது மட்டும் இல்லாம ஹீரோவும் சரஸ் கோயில ரொமான்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. வேற லெவலில் இருக்கும். முடிஞ்சளவுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.